Hey guys, welcome to W2t தமிழ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் வந்து பார்த்துட்டு போயிடும். ஸோ மே மந்த்துக்கான கிளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கும். 5 and 6 மேலேருந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீக்கெண்டில் ஒரு 3 ஸ்லாட்ஸும் வீக் டேஸில் ஒரு ஸ்லாட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கும். ஸோ உண்மையாக வந்து கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன கவர் ஆகும் அப்படின்னா நிஃப்டி ஆப்ஷன் பையிங், ஸ்டாக் ஆப்ஷன் பையிங் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து கொடுப்போம். ஸோ ரெக்கார்டட் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் டவுட் கிளியரிங் செஷன் வந்திருக்கும். எந்த டேட்டில் அப்படின்னா இந்த 3 டேட்டில். ஓகேங்களா? 3 ஸ்லாட்ஸில் எது வந்தாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட் சப்போர்ட் இருக்கும். ஸோ கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டவுட் வந்து வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஆர் இந்த டெலிகிராம் ஐடிக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. நிஃப்டி என்னோட ஓப்பனிங் ப்ரைஸை பார்க்குறோம் 2470.25 அப்படின்றது ஓப்பனிங். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்கு ஸ்பாட் சார்ட் தேவை கிடையாது. பிரேக் அவுட் ரேட்டஸ் சம்திங் எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓப்பனிங் ப்ரைஸுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரைக் வந்து ஆட் பண்ண போகிறோம். நியரஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னும் போது 2450 அப்படின்றதான் நியரஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னும் போது அவனோட பிஇபி 170.40 அப்படின்றது பிஇபி. ஃபஸ்ட்டு பாரு எக்ஸாக்டாக அதில் தான் பஞ்ச் ஆகிட்டு ஓப்பன் ஆகுது. இந்த பக்கம் அவனோட ஆப்போனண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாரு மிகப்பெரிய ரெட் பார். ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ரொம்ப சிம்பிளாக சொல்ல முடியும். கிட்டத்தட்ட அவனோட பிஇபிக்கு கீழே ஒரு 75 பாயிண்ட்ஸ் வந்து பீலோவில் இருக்கும். பட் இவன் என்ன பண்ணுறான்? ஆஸ் அ அக்குமுலேஷன். ஓகேங்களா? ஆஸ் பர் அக்குமுலேஷன் இந்த இண்டிசிஷன் பாரில் என்ன இருக்குது அப்படின்னா பியூர்லி அக்குமுலேஷன் தான் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இண்டிசிஷன் பாரில் தான் ஆர்டர் வந்து எடுப்பாங்க. பெரிய பாரில் சப்ளை வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ இதில் யாருக்கு வாய்ப்பு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இந்த 2 சார்ட்டு மட்டும் வச்சு இங்கே வந்து சொல்ல முடியும். டெஃபினெட்லி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காலுக்கு தான் வாய்ப்பு கொடுப்போம். ஓகேங்களா? புட்டுக்கு வாய்ப்பு அப்படின்றது கிடையாது. இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு 95 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். 50 வச்சு பார்க்கும்போது இது வந்து ஓகேவா அப்படின்னா இதுவும் வந்து ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஓகே. இல்லைப்பா நான் இன்னொரு மெத்தட் பார்க்க போகிறேன். நம்மளோட மெத்தட் படி பார்த்தீங்க அப்படின்னா 24K கால் வந்து எடுப்போம். அவன் என்ன பண்ணிட்டுருக்கான் அப்படின்னா எக்ஸாக்ட்லி இவனும் அவனோட பிஇபி 174.55ம் ஃபஸ்ட்டு பாரு ஹையரில் பர்ஃபார்மர் இருக்க மேலே க்ளோஸ் ஆகுது. அங்கேருந்து அடுத்தடுத்த டிபியை ஷார்ப்பாக அடிக்கிறான். ஓகேங்களா? அடுத்தடுத்த டிபி ஷார்ப்பாக வந்து ஹிட் ஆகுது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2400 கால் வந்து எடுத்துருப்போம். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனே நமக்கு வந்து தெரியும். இந்த 194.90 தான் நான் வந்து என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா இதுதான் என்னோடய இன்ஸ்டன்ட் டிபி. 55 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இல்லைப்பா நான் மறுபடியும் ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 2 என்ட்ரியுமே நமக்கு தரமான என்ட்ரி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட் விஷயம் அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லியிருப்போம் 2 என்ட்ரி தான் பர் டேக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 என்ட்ரியுமே நமக்கு பர்ஃபெக்டான டிபி வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இது எவ்வளோ பாயிண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து 2 சார்ட் வச்சு நீங்கள் எடுத்துருக்க முடியும். அகைன் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி நமக்கு கரெக்டாக ஒரு 9:50க்கு அவன் வந்து ஒரு 86 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கான். அவனோட அடுத்தடுத்த டிபி பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு தெரியும் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்கு அவனோட லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. சிம்பிளாக வந்து இப்படி வந்து முடிச்சிருக்க முடியும். ஓகேங்களா? என்ன ப்ரோ முடிஞ்ச பிறகு என்ன கதை பேசிட்டு போகிறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லலாம். நம்ம என்ன சொன்னோம் அப்படின்றத நம்மளோட பப்ளிக் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேபி இல்லை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ். ஓகேங்களா? கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 10:39 ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம் 24,250 கால். அவனோட என்ட்ரி ப்ரைஸ் அப்படின்றது 117.20 அப்படின்றது. ஆக்சுவலி இது வந்து அவனோட ஸ்டாப் லாஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸுக்கு அதை அப்படியே எடுத்து கொடுத்துருந்து அவனோட டிபி அப்படின்றது 162.25. நமக்கு ஸ்டாப் லாஸ் எப்படி இருக்கிறதுன்னு நம்மளோட கம்யூனிட்டி மெம்பருக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? ஓகே. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். நான் வந்து 250 கால் போட்டு எடுக்கிறேன். ஆஸ் பர் அவர் கண்டிஷன் கரெக்டாக நம்மளோட டிபி வந்து ஹிட்டு. எவ்வளோ பாயிண்டில் புக் பண்ணணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 32 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டான். நம்மளோட ஃபஸ்ட்டு டிபி அப்படின்றது 32-40 பாயிண்ட்ஸ் தான். 30 பாயிண்ட்ஸ் அப்படின் போதே நம்ம டீசெண்டாக ஃபஸ்ட்டு புக் பண்ணியிருக்கணும். இல்லை நான் வந்து என்னோடய எஸ்எல்லை வந்து கரெக்டாக வைக்கிறேன் அப்படின்னா கரெக்டாக வந்து 13 பாயிண்ட்ஸ் வந்து
அவன் வந்து வந்திருக்கான். ஸோ இந்த இடத்துல நம்ம சேஃபாக எஸ்எல் வச்சுருக்கும்போது டெஃபினட்டாக எஸ்எல் வந்து அடிக்காது. ஓகேங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ சரிப்பா இதுக்கு கன்ஃபர்மேஷன் யார் அப்படின்னா, ஸோ நம்மளோட டூல் படி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், சேம் டைமிங் 10:25க்கு செல்லு. ஸோ இவன் வந்து பை. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு கீழே லிக்விடிட்டிங் கிராப் பண்ணலாம். பட் எஸ்எல் அடித்தோம்னா எஸ்எல் அடிக்கல. ஸோ அகைன் என்ன பண்ணியிருக்கு, நமக்கு இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 81 பாயிண்ட்ஸ் வந்து 80 பாயிண்ட்ஸ் வந்து ஹையரில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது நம்மளோட பப்ளிக் கமெண்ட்லேயே கொடுத்துருந்த ஒன்று தான். ஸோ எக்ஸலண்ட்டாக வந்து டிபி வந்து அடித்தான். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்லேயும் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஸோ எஸ்எம்சிபி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸோ ஒரு ரேலி பேஸ்ட் ரேலி இருக்குது, டேப் அடித்து சோச் வந்து கொடுத்துருக்கு. ஸோ டார்கெட் அப்படின்றது மேக்ஸிமம் டார்கெட் அப்படின்றது 15 மினிட்ஸோட மிட் பாயிண்ட். ஓகேங்களா? நம்ம வந்து ஸ்பாட் சார்ட்டுக்கு வந்துடுவோம். ஸோ இவனோட மிட் பாயிண்ட் அப்படின்றது நம்மளை டிபியை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது வந்து இங்கே இருக்கிறது இண்டிசிஷன் பார் அப்படின்போது அது 50% ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதில் நம்ம எடுத்துருந்து ரீஃபைன் பண்ணி எடுத்துருந்தோம் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ 1 மினிட் ரீஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ 5 மினிட்ஸோட டிமாண்ட் இது தான் ஆக்சுவலி வேலிட் டிமாண்ட். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கரெக்டாக டபுள் டாப். ஓகேங்களா? ஸோ டபுள் டாப் மாதிரி கொடுத்து, ஸோ ஆக்சுவலி நம்மளோட ஃபஸ்ட்டு டிபி அப்படின்றது என்னென்னா, ஸோ இங்கே என்ட்ரி எடுக்கிறவங்க ஸோ ஒரு ஹையர் லோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிமாண்ட் டேப் அடிச்சு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு டிபி வில் பி ப்ரீவியஸ் ஹை. ஓகேங்களா? ஆஸ் பர் எஸ்எம்சி கண்டிஷன். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ரிஸ்க் ரிவார்டு கிடச்சிருக்கு ஸ்பாட் சார்ட் பேஸில் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1:4. ஓகேங்களா? ஸோ அகைன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டி கிராப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஹையருக்கு போயிருக்கு. ஸோ ஹையருக்கு போகிறதுக்கு ஆஸ் பர் ப்ரீமியம் நமக்கு வந்து என்ட்ரி கொடுத்தாச்சு, ஆஸ் பர் டேட்டா நமக்கு வந்து என்ட்ரி கொடுத்தாச்சு. ஸோ ஆஸ் பர் எஸ்எம்சி ஆல்சோ கிவிங் த சேம் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம தாராளமாக என்ட்ரி வந்து எடுக்க முடியும். ஸோ இது வந்து நம்மளோட டிபியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த 15 மினிட்ஸோட 50% 85 பாயிண்ட்ஸ். ஸோ இதுக்கு கிடைக்கிற ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு தாராளமாக ஒரு 1:4 வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துடணும். ஸோ அது வந்து அச்சீவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போது எங்கே வந்து என்ட்ரி எடுக்கணும், எங்கே வந்து எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு இங்கே வந்து சோச் பார்த்து நம்ம ரீஎன்ட்ரி ஆக முடியும். ஸோ ஏன் அப்படின்னா அந்த 50% பாடி கேண்டில் ஓபி அப்படின்னும் போது ஸோ 50% டேப் அடித்தா தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ இங்கே ஸ்வீப் அடிச்சுட்டு அகைன் வந்து நம்ம 1 மோர் சோச் பார்த்துட்டு ஸோ யூ கேன் டேக் லாங். ஓகேங்களா? ஸோ இந்த ஹை வயலேட் ஆகும்போது இதை வந்து நம்மளோட ஓபியாக கன்சிடர் பண்ணிட்டு ஸோ அகைன் யூ கேன் ரீஎன்டர் ஹேர். ஓகேங்களா? ஸோ இங்கே ரீஎன்டர் எடுக்க முடியும். ஸோ டிபி அப்படின்றது அகைன் அதே சேம் 15 மினிட்ஸோட டிபி வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு கிடைக்கிற ரிஸ்க் ரிவார்டு ஸோ அப்படின்னா நமக்கு எஸ்எம்சியில் எப்பவுமே ஹியூஜாக இருக்கும். ஸோ அதுக்கு கன்ஃபர்மேஷன் நமக்கு ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக வந்து எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1:11 ட்ரேட். ஸோ இது நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர் வந்து எடுத்திருந்தார். கரெக்டாக வந்து 12:28க்கு இந்த ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 12:28 ஆல்மோஸ்ட் அவர் இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே ஓகே ஸோ இன்கேஸ் இதை நீங்கள் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க மட்டும் கூகுள் ஃபார்ம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த டெலிகிராம் ஐடி ஆர்எல்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் வீடியோ தென் டவுட் கிளியரிங் செஷன் வந்து இருக்கும். தேங்க்யூ.